ரீசெண்டா சென்னை ஈசிஆர்ல இருக்கக்கூடிய கஸ்டமர் ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி நாங்க ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் கட்டியிருக்கோம், அதுக்கு கார்டனிங் பண்ணி தரணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சைட்டோட போட்டோஸ் அனுப்ப சொல்லியிருந்தேன். அவங்க சைட்டோட போட்டோஸ் அனுப்புனதுக்கு அப்புறமா அவங்களோட பட்ஜெட் பத்தி கேட்டேன். அவங்க ஒரு பட்ஜெட் சொன்னாங்க. ஓகேன்னு அதுக்கு ஒரு டிராயிங் போட்டு கொடுத்தேன். அந்த டிராயிங்கை பார்த்துட்டு அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறமா டேரக்டா சைட் விசிட் பண்ணோம். சைட் விசிட் பண்ணிட்டு சைட்ல என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறத அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். சைட்ல நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் அவங்க ரெடி பண்ணிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாமளும் வழக்கம் போல செடிகள் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஆளுங்களோட போய் சைட்ல இறங்கிட்டோம். வீட்டுக்கு முன்னாடி அழகாக்குற மாதிரி போகன் வில்லாஸ், பாம்ஸ், அப்புறம் ஃபாண்டா பைகாஸ் இது எல்லாமே நம்ம வச்சு கொடுத்தோம். அப்புறம் ஒரு சென்ட்ரல் ஏரியாவில் புல்மேரியா ஆல்ஃபா வச்சு கொடுத்துட்டு கீழே மெக்சிகன் கிராஸ் போட்டு கொடுத்தோம். நம்ம லேண்ட்ஸ்கேப்பிங் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வீட்டோட அழகே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. இது போன்ற கார்டனிங் சர்வீஸ் உங்களுக்கு சென்னையில தேவைப்படும் நினைச்சீங்கன்னா கிரீன் ஃபார்முலா லேண்ட்ஸ்கேப்பர்ஸ் ஆகிய எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் மூலமா தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல கார்டனிங் வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயசெல்வன். நன்றி, வணக்கம்.